ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீஸ் லைஃப் ஹப். எல்லாரும் நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் எல்லாருமே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே இருக்கிற கிச்சன் வேஸ்ட்டை வச்சு எப்படி சூப்பரான கம்போஸ்ட் ரெடி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் வீட்டில் காலியாக இருந்த வேஸ்ட்டு பெரிய பக்கெட் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆக்சுவலாக பெயிண்ட் டப்பா வீட்டில் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். இது மூடியோடு இருந்துச்சு, அதனால் நீங்கள் மூடியோடு இருக்கிற மாதிரி டப்பா பார்த்து எடுத்துக்கோங்க, அது இன்னும் ஈஸி. அதுக்கப்புறமா மெயினாக இதில் வந்துட்டு நம்ம ஹோல்ஸ் வந்து போடணுங்க. நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஏர் சர்க்குலேஷன் மெயினாக ரொம்ப முக்கியம். அதனால் இந்த மாதிரி டப்பா நம்ம எடுக்கும்போது இதில் ஓட்டைகள் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கோனூசியை வச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஓட்டைகள் அதிகமாக போட முடியுமோ அந்தளவுக்கு ஓட்டைகள் போட்டுக்கோங்க. நம்ம வந்து சைட்லேயும் ஓட்டை போடணும், அதே மாதிரி அடிமட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த பக்கெட்டோட அடியிலையுமே ஓட்டை வந்து போட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னா மண், கழிவுகள், அதாவது கிச்சன் கழிவுகள், அதுக்கப்புறமா தேங்காய் நார் வந்து நீங்கள் கோகோ பீட்டுன்னு விற்குது, அந்த மாதிரி எடுத்தாலும் சரி. நான் வந்து அதெல்லாம் வாங்கலை, வீட்டில் இருக்கிற இந்த தேங்காய் நாரையே எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் தேங்காய் நாராக இருந்தாலும் சரி, இல்லை கிச்சனில் இருக்கிற கழிவுகள், அதாவது கேரட் தோல், பீட்ரூட் தோல், வெங்காயத்தோல், வேறு எந்த ஒரு கழிவாக இருந்தாலும் சரி, அதாவது ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய இயற்கை கழிவு எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு மக்கும். பட் நான் வந்து அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் அப்படியே தான் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பட் தேங்காய் நார் இது மாதிரி பெரிய பெரிய பீஸ் எல்லாமே கட் பண்ணி போடுங்க, ஈஸியாக சீக்கிரமாக மக்கிரும். அண்ட் உங்களுக்கு நல்ல ஃபைன் பவுடராகவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கீழேயுமே ஓட்டை போட்டிருக்கேன், சைட்லேயுமே ஓட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு வந்து பக்கெட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம உள்ள ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஃபஸ்ட்டாக வந்துட்டு இந்த கிச்சன் வேஸ்ட்டை தனியாக வச்சுருங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பக்கெட்குள்ளே தேங்காய் நார் தான் வந்து ஆட் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக ஆட் பண்ணுங்கள், அது இன்னுமே நல்ல எண்ட் ரிசல்ட் வந்து கொடுக்கும். இப்போ தேங்காய் நாரை ஒரு லேயர் ஆட் பண்ணோன்னா அடுத்ததான் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது கொஞ்சமாக மண் ஆட் பண்ணுங்க. மண்ணுமே கொஞ்சம் நல்ல ஃபைன் மண்ணாக வந்து, அதாவது நல்லா கட்டி இல்லாத மண்ணாக ஆட் பண்ணுங்கள். நான் வந்து கல்லெல்லாம் எடுத்துட்டேன், இதில் இருக்கிற மண்ணெல்லாம் மண் கட்டிகள் தான், அது வந்து கரைஞ்சிரும் அப்படின்றதுனால நான் அப்படியே ஆட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வயலில் இருக்கிற மண்ணாக நல்ல மண்ணாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்தால் அதை கையாலேயே எடுத்துருங்க. நான் பண்ணிகிட்ருக்கக்கூடிய இந்த மெத்தடுக்கு பேர் இங்கிலீஷில் சாண்ட்விச் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. சாண்ட்விச்னால் ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் தடவி தானே நம்ம சாண்ட்விச் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அது மாதிரியே இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நார், அதுக்கப்புறமா மண், அதுக்கப்புறமா கிச்சன் வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி அடுக்குகளாக நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் அடுத்ததாக வந்து கிச்சன் வேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கிச்சன் வேஸ்ட்டில் ஆட் பண்ணக்கூடாத பொருள் என்னென்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், அதாவது லெமனு, ஆரஞ்சு, இந்த மாதிரி புளிப்பு தன்மையுள்ள ஃப்ரூட்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் புளிச்ச மோர்லாம் ஆட் பண்ணலாம். புளிச்ச மோர் வந்து லைட்டாக தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணால் அதெல்லாம் சூப்பரான ஒரு நல்ல கம்போஸ்ட் பண்ணுறதுக்கூடிய ஒரு நல்ல ஏஜென்ட்டு. அதனால் நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஆட் பண்ணிட்டேங்க. இப்போ நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டைம் கிடைச்ச கழிவுகளை நான் இப்போ வந்து ஒரு லேயராக பண்ணிட்டேன். அடுத்ததாக டெய்லியுமே கிடைக்கக்கூடிய கழிவுகளை நான் அடுத்தடுத்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் கிச்சன் வேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா திருப்பியும் நான் வந்து நார் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வைக்கப்பூர் வந்து காஞ்சது இருந்துச்சு, அது மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காஞ்ச இலைகள் இது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒரு லேயருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இயற்கை பொருள் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மண் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ வந்து நான் வந்து இதை வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளிச்ச மோர் வந்து மேலே ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவேங்க. மூடி வச்சுட்டு ஒரு வீக்குக்கு ஒரு டைம் வந்து நான் நல்லா கிளறி விடுவேன். நான் போட்டு வச்சு 1 வீக் ஆனதுனால இப்போ நான் கிளறி விடுறேங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு இந்த பக்கெட் நம்பரை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வீக் ஒன்ஸ் வந்து கிளறி விடுங்க. அப்போ தான் நல்லா ப்ராசஸ் வந்து சூப்பராக நடக்கும். பக்கெட் ஃபுல் ஆகிறதுக்கு ஒரு 1 மந்த் ஆகுங்க. அதை ஃபில் பண்ணிவிட்டு நல்லலான ஒரு பகுதியில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 15 டேஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பாதி அளவுக்கு மக்குன்னு நிலைமையில் வந்து இருந்துச்சு. எனக்கு இன்னும் கொஞ்சம் மக்கணும். ஸோ அதனால் இன்னொரு 15 டேஸ் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து நடுவில் ஒரே ஒரு டைம் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வச்சுட்டேன். நீங்கள் இதுக்கு இடையில் வந்து புளிச்ச மோர் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா சேர்க்க தேவையில்லை. ஆம்பல் இருக்கு இல்லைங்களா, அது இருந்தாலும் நீங்கள் வந்து சேருங்க, அதுவுமே சூப்பரான ஒரு விஷயம். இல்லாட்டி பரவாயில்ல, அது வந்து உங்களுக்கு முட்டையிடுறது மற்ற விஷயங்கள் வந்து தடுக்கும். அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு இருந்தாலுமே கொஞ்சமாக சேருங்க, அதுவுமே புழு பூச்சி வராமல் தடுக்கும். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு இந்த பக்கெட் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப எனக்கு எல்லாமே, எனக்கு கிச்சன் வேஸ்ட்டு ஒன்று கூட கண்ணில் படவே இல்லைங்க. சூப்பராக வந்து மக்கி வந்திருந்தது. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே கட் பண்ணி போட்டிருந்தோன்னா இன்னும் ஃபைன் பவுடராக கிடச்சிருக்கும். நம்ம எல்லாமே முழுசாக போட்டதுனால சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தெரியுது. ஆனால் வந்துட்டு இது சூப்பரான ஒரு விஷயம். நிறைய பேர் மண்ணுக்கு பதிலாக கோகோ பீட் யூஸ் பண்ணுவாங்க, அது இன்னுமே சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் கிடைக்கும். ஸோ ஆனால் என்ன, அது கொஞ்சம் செலவாகும். பட் இதில் எந்த செலவுமே கிடையாது. நீங்கள் வீட்லேயே இருந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். நீங்கள் கிச்சன் கார்டன் இல்லை வந்து டெரேஸ் கார்டனுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது காய்கறி செடிகள், பூச்செடிகள்லாம் பூத்து குலுங்கும். நிஜமாவே சொல்கிறேன், நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவையே ஷேர் பண்ணுறேன்.
வந்து எனக்கு கம்போஸ்ட் கிடச்சிருச்சு இல்லைங்களா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக மண்ணோட ப்ளஸ் சாம்பல் இருந்தால் அதோடையும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ ஒரு பங்கு கிச்சன் கம்போஸ்ட் உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 1 பங்கு மண் 1 பங்கு சாம்பல் வச்சு கலந்து அதுக்கப்புறமா தான் செடிகளுக்கு வந்து போடணும். நான் கலந்துட்டேன். இப்போ கொண்டு வந்து என்னோடய செடிகளுக்கு வந்து போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி போட்ட கனகாம்பர செடி வந்து எந்த அளவுக்கு பூத்து குலுங்குதுன்னு அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களே பார்ப்பீங்க. 2 வாரத்துக்கு ஒரு முறை இதை நம்ம போட்டு தண்ணி விட்டுட்டு வரும்போது நம்மளுக்கு நிஜமாவே சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம இதை போட்டுட்டு தண்ணி விடுறதுனால என்ன பயன் அப்படின்னா, அந்த கம்போஸ்ட் வந்து நல்லா மண்ணுக்குள்ளே இறங்குறக்கு உதவும். எங்கள் வீட்டில் கனகாம்பர செடி பூத்து குலுங்குற மாதிரி நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டட்டா பை.